புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை நகரத்தையும் அதை சுற்றியுள்ள கிராமங்களையும் மாநகராட்சி ஆக்குவது என்று அரசாணை எண் 57/2024 அரசு வெளியிட்டுள்ளது. இதை எதிர்த்து பல்வேறு ஊராட்சிகள் அங்கே போராட்டம் நடத்தின, மனு கொடுத்துள்ளார். கிட்டத்தட்ட ஒரு 1800 மனுக்கள் மாநகராட்சி ஆட்சியாளரிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கெல்லாம் பதில் அவர் சாதுரியமாக இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் பதில் கொடுத்துள்ளார். அந்த மக்களை கலாய்வு செய்வதற்காக நேற்று புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு சென்றிருந்தோம், புதுக்கோட்டை நகரத்திற்கு சென்றிருந்தோம். அங்கே ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு தொழிலதிபர், அதாவது மணல் எடுத்து மணலை விற்கும் தொழிலதிபர், அவருடைய இல்ல திருமண விழாவில் எடப்பாடியார், டிடிவி தினகரன் அவர்கள், சபரீசன் அவர்கள், திருமாவளவன் அவர்கள் மற்றும் செல்வ பெருந்தகை அவர்கள், இன்னும் அனைத்து கட்சி தலைவர்களும் அங்கே எந்த வேறுபாடும் இன்றி, கட்சி வேறுபாடும் இருந்து, கொள்கைகள் வேறுபாடின்றி கலந்து கொண்டனர். இதிலிருந்தே நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். மக்களை சந்தித்தோம். மக்களை சந்திக்கும் போது அங்கே ஒவ்வொரு கிராமமாக சென்று, முள்ளூர் போன்ற கிராமங்களை சென்று சந்திக்கும் போது அங்கே பார்த்தோம்னாக்கா அங்கே தண்ணி வளம் இல்லாத சூழலை உருவாக்குவதற்கே காடுகளை உருவாக்கியிருக்காங்க. அந்த காடுகள்லாம் யூக்கலிப்டிஸ் மரங்கள், தண்ணீரை உறிஞ்சி கொடுக்கும் மரங்களை அங்கே வளர்த்து வைத்திருக்கிறார்கள் காட்டுத்துறை இலாக்காரர்கள். வானம் பார்த்த பூமியாக உள்ளது. பல்வேறு ஏரிகள் குளங்கள் வெட்டப்பட்டுள்ளன. இருப்பினும் நீரின்றி வறண்டு போய் உள்ளது. அங்கே வானம் பார்த்த பூமியாக உள்ளது. அந்த வானம் பார்த்த பூமியிலே கிராமங்களிலே வசிப்பவர்கள் அவர்கள் வாழ்வாதாரத்திற்காக பல்வேறு தொழில் வேலைகளை, விவசாயத்தையும் தொழில்களையும் செய்து வருகிறார்கள். அதிலே குறிப்பாக 100 நாட்கள் திட்டங்களை செய்து வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு ஒரு 60,000 ரூபாய் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மாநகராட்சி ஆக்குவதன் மூலம் அவர்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது? அந்த 60,000 ரூபாய் இனிமே வருமானம் இல்லாமல் போக போகிறது. அவர்கள் வாழ்வாதாரத்தை இன்னும் பிச்சை எடுக்க வேண்டியதுதான். ஏன்னா ஏற்கனவே வானம் பார்த்த பூமி, இதுவான சூழ்நிலை. வீட்டு வரியும் ஏற்றப் போகிறார்கள். 10 மடங்கு, 3 மடங்கு, 4 மடங்கு ஏறிவிடும். அவர்கள் எப்படி ஏற்கனவே 60,000 நஷ்டம், இன்னும் இந்த நஷ்டத்தையும் ஈடுகட்ட முடியாமல் அவர்கள் நிலங்களை விற்க வேண்டிய சூழல் ஏற்படும். பிளாட்டுகள் போட்டு அதை வாங்குவதற்கு தயாராக உள்ள அரசியல் தலைவர்கள், அரசியல் முதலாளிகள் அதை வாங்குவார்கள். அதை வாங்கி பன்மடங்காக விற்பார்கள். அவர்களுக்கும் வேறு வழியின்றி விற்பதற்கான சூழல் ஏற்படும். இதையெல்லாம் மனதில் கருத்தில் கொண்டே அந்த ஊராட்சி, நகராட்சி போன்ற வசிக்கும் மக்கள் இதை எதிர்க்கின்றனர். மக்கள் விரும்பாத போது அரசு எதற்கு செய்ய வேண்டும்? என்ன நோக்கத்தில் செய்கிறார்கள்? உலக வங்கியிலே கடனை வாங்கி இன்னும் பல ஆயிரம் கோடிக்கு அங்கே திட்டங்களை தீட்டி அதிலே வருமானம் ஈட்டுவதற்காக செய்கின்றார்களா? இதே போன்றுதான் இப்பொழுது திருச்சியிலும் மாநகராட்சியை சில ஊராட்சிகள் இணைக்க முயற்சித்து வருகிறார்கள். அதையும் எதிர்த்து மக்கள் அங்கே சாலை போராட்டங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கான அரசா அல்லது தொழில் பண்ணுவதற்கான அரசா? வேடிக்கையாக உள்ளது. இந்த நிகழ்வில் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியை சார்ந்த KM ஷெரீப் அவர்களும் கலந்து கொண்டார். நம்முடன் கலாய்வு செய்து மக்களுக்கான ஒரு